வணக்கம். வேத ஜோதிடத்தில் சனி ஒரு நபரின் கர்மாவுடன் தொடர்புடைய கிரகமாக கருதப்படுகிறது. இது ஒரு நபரின் செயல்களுக்கு ஏற்ப பலனைத் தருவதாக நம்பப்படுகிறது. இப்போது இந்த கர்ம பலன்களைத் தரும் சனி கிரகம் கும்ப ராசியில் அமையப் போகிறது. சனியின் இந்த முக்கியமான மாற்றம் பிப்ரவரி 11, 2024 அன்று 1:55 மணிக்கு நிகழும். 2024 இல் சனி அஸ்தங்கள் தனுசு ராசிக்காரர்கள் சனியின் 7.5 தோஷங்களில் இருந்து விடுதலை பெறுவது ஒருபுறம், அதே சமயம் மகர ராசிக்காரர்களுக்கு 2ஆம் கட்ட 7.5 சனி முடிந்து அதன் பிறகு 3ஆம் கட்டம் தொடங்கும். கும்பத்தின் முதல் கட்டமும் முடிவடையும், பின்னர் 2ஆம் கட்டம் தொடங்கும். இதனுடன் மீன ராசியில் சனியின் 7.5 சனி முதல் கட்டமும் தொடங்க உள்ளது. துலாம் ராசிக்காரர்களுக்கு சனியின் தையமும், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தையமும் கிட்டும். ஜோதிடத்தில் சனியைப் பற்றி பேசுகையில், சனி ஒரு நபருக்கு வாழ்க்கையில் ஒழுக்கமாகவும் நீதியை மதிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் நம் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தி தவறு செய்யாமல் தடுப்பது போல், முதலில் அன்பினால், பின்னர் தண்டனையால் அவர் நம்மை திருத்துகிறார். அவர்கள் இருவரும் நமக்கு கற்பிப்பதோடு, நாம் தவறு செய்தால் தண்டிக்கிறார்கள். ஜோதிடத்தில் சனியைப் பற்றி பேசுகையில், சனி ஒரு நபருக்கு வாழ்க்கையில் ஒழுக்கமாகவும் நீதியை மதிக்கவும் கற்றுக் கொடுக்கிறது. ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் நம் ஆற்றலை சரியான திசையில் செலுத்தி தவறு செய்யாமல் தடுப்பது போல், முதலில் அன்பினால், பின்னர் தண்டனையால் அவர் நம்மை திருத்துகிறார். சனி பகவானின் ஆசீர்வாதத்தை பெறும் எந்த ஒரு நபரும் மிக எளிதாக வரம்பிற்குள் வேலை செய்ய கற்றுக்கொள்வார். சனியின் கும்ப ராசியின் இந்த முக்கியமான மாற்றம், சனி ஒரு கடினமான முடிவை எடுக்கும் போது அதன் விளைவு என்னவாக இருக்கும்? வாழ்க்கையில் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியவர்களுக்கு சனி எந்தளவு ஆசீர்வாதங்களை பெறுவார்? சனியின் நிலை ஜாதகக்காரர்களின் தொழிலில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம், அந்த நபர் தனது இலக்குகளை அறிந்து கொள்வார். அப்போதுதான் அந்த நபர் தனது சக்திக்கு ஏற்ப தனது இலக்குகளை அடைய முடியும். ஒரு நபரின் வாழ்க்கையின் வணிகம், வேலை, திருமணம் போன்ற பல்வேறு துறைகளில் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது? காதல், குழந்தைகள், கல்வி, ஆரோக்கியம் போன்றவற்றில் என்ன மாதிரியான பலன்களைத் தரும்? இந்த ஆண்டு சனி அதன் அசல் முக்கோண ராசி அடையாளமான கும்ப ராசியில் இருக்கப் போகிறது. இதன் காரணமாக இது இயற்கை ராசி அடையாளத்தை விட சக்தி வாய்ந்ததாகவும் முதிர்ச்சியடைந்ததாகவும் கருதப்படுகிறது. கும்பம் ராசியின் 11வது ராசியாகும். இதனால் ஆசைகள் நிறைவேறும் ராசியாகும். இருப்பினும் இதில் சில தாமதங்கள் நிச்சயமாக காணப்படலாம். உங்கள் விருப்பம் நிச்சயமாக நிறைவேறும் மற்றும் நீங்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக பலன்களைப் பெறுவீர்கள். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி 10ஆம் மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். உங்கள் 11ஆம் வீட்டில் அமர்கிறார். நீங்கள் பணம் வாங்குவதில் சில தடைகளை சந்திக்க நேரிடும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியையும் திட்டமிடுவது உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கும். சிறிது தாமதத்திற்குப் பிறகு நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் வேலை தொடர்பான சில தாமதங்களை சந்திக்க நேரிடலாம். இதன் விளைவாக நீங்கள் பொருத்தமான முக்கிய பதவியை எடுக்க முடியாத நிலையில் இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் போட்டியாளர்களிடமிருந்து நீங்கள் கடுமையான போட்டியை எதிர்கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணிக ரீதியாக கலவையான முடிவுகளை பெறப்போகிறீர்கள். உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவை வசதியாக மாற்றும். உங்கள் உறவில் நீங்கள் இருவரும் திருப்தி அடைவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளையும் சந்திக்கப் போவதில்லை. மன அழுத்தம் காரணமாக உங்கள் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சில பதட்டம் மற்றும் மனக்கவலைகளும் ஏற்படலாம். ரிஷபம். ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சனி 9 மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்களின் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்களைக் காண நேரிடலாம். சிறந்த வாய்ப்புகளுக்காக நீங்கள் ஒரு புதிய வேலையைத் தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். உங்கள் வேலையைப் பற்றி நீங்கள் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டியிருக்கலாம், ஏனெனில் அவ்வாறு செய்வது உங்கள் சிறந்த ஆர்வமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யும் கடின உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்காது. அது உங்களை கவலையடையச் செய்யும். உங்கள் சகாக்கள் உங்களை எதிர்க்கலாம். இது உங்களுக்கு தொந்தரவான நேரமாக இருக்கும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் போது வணிகத்துறையில் ஈடுபட்டிருந்தால்
உங்கள் கூட்டாண்மை மற்றும் கூட்டாளிகள் உங்கள் வணிகத்தைப் பற்றிய உங்கள் வாய்ப்புகள் மற்றும் எதிர்காலம் குறித்து கேள்விகளை எழுப்புவதைக் காணலாம். உங்கள் மனைவியுடன் சில முக்கியமான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். இருப்பினும், அதே நேரத்தில், உங்கள் மனைவியுடன் நல்ல உறவை உருவாக்கும் நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள், ஆனால் சில நேரங்களில் உங்கள் மனைவியுடன் சில பிரச்சினைகளில் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியைப் பேணுவதில் வெற்றி பெறுவீர்கள், இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் உற்சாகத்தைக் காண்பீர்கள். உங்களுக்கு எந்த பெரிய உடல்நலப் பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் கால்களில் வலி இருக்கும், இது உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி 8 மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது உங்கள் 9ஆம் வீட்டில் அமர்கிறார். தொலைதூரப் பயணம், வெளிநாட்டுப் பலன்கள் போன்றவற்றில் நல்ல வாய்ப்புகளைப் பெறலாம். ஆன்மீக விஷயங்களில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும், அதோடு உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளும் வரப்போகிறது. உங்கள் வேலை தொடர்பாக நல்ல வருமானத்தையும் வளர்ச்சியையும் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் பணிக்கு மேலதிகாரிகளிடமிருந்து பாராட்டு மற்றும் அங்கீகாரத்தைப் பெறுவீர்கள். உங்களுக்கு மனநிறைவைத் தரும் புதிய ஆன்சைட் வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் பெறலாம். இந்த நேரத்தில் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றலும் உங்களுக்கு புதிய பலத்தை தரும். ஒட்டுமொத்தமாக, இந்த காலகட்டத்தில் வேலை குறித்த உங்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் மற்றும் சனியின் போது அதிக லாபத்தை பெறுவதில் உங்கள் போட்டியாளர்களை விட நீங்கள் முன்னிலையில் இருப்பீர்கள். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம், அதிக பணம் பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்களின் திட்டமிடல், வேலைக்கான முறையான அணுகுமுறை போன்றவற்றால் இது சாத்தியமாகும். நீங்கள் சேமிக்கும் நிலையிலும் காணப்படுவீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவில் நீங்கள் நல்ல மகிழ்ச்சியைப் பெறப் போகிறீர்கள். இதன் காரணமாக, உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவும் அணுகுமுறையும் மிகவும் முதிர்ச்சியடைந்ததாகவும் மென்மையாகவும் மாறும். உங்கள் மனைவியுடன் இணக்கமான உறவைக் கட்டியெழுப்பும் பாதையில் நீங்கள் நகர்வதைக் காண்பீர்கள். பொதுவாக நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கால் வலி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் உங்களை தொந்தரவு செய்யாது. கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு சனி 7ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது 8ஆம் வீட்டில் அஸ்தமிக்கப் போகிறார். எதிர்பாராத ஆதாரங்கள் மூலமாகவோ அல்லது பரம்பரை மூலமாகவோ பணம் கிடைக்கும். இது தவிர, செல்வத்தை குவிப்பதிலும் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திடீரென்று நிதி ஆதாயம் பெறலாம். நீங்கள் வேலையில் மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் வேலையில் அத்தகைய மாற்றம் உங்களுக்கு நம்பிக்கையையும் ஸ்திரத்தன்மையையும் தரும். இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு மற்றும் ஊக்கம் கூடும். நீங்கள் வணிகத் துறையில் ஈடுபட்டிருந்தால், நீங்கள் எதிர்பாராத லாபத்தை பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் அதிலிருந்து நீங்கள் நல்ல லாபத்தை பெறுவீர்கள். நீங்கள் பங்கு தொடர்பான வியாபாரம் செய்து கொண்டிருந்தால், இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். இதன் காரணமாக நீங்கள் லாபகரமான வருமானத்தையும் வணிகத் துறையில் நல்ல பதவியையும் பெறப்போகிறீர்கள். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் உங்கள் மனைவியுடன் சுமூகமான உறவைப் பேணுவதில் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மற்றும் மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள உறவுகளை உருவாக்குவதில் வெற்றி பெறுவீர்கள். கால் வலி அல்லது வாயு பிரச்சனை போன்ற சிறிய பிரச்சனைகளைத் தவிர, இந்த காலகட்டத்தில் பெரிய அல்லது தீவிரமான எதுவும் நடக்காது. நீங்கள் தியானம் போன்றவற்றை செய்தால், ஆரோக்கியத்தின் அடிப்படையில் அதிக சாதகமான முடிவுகளைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி 6ஆம் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது உங்கள் 7வது வீட்டில் அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் அதிக நண்பர்களையும் கூட்டாளிகளையும் பெறுவீர்கள். உங்கள் வியாபாரத்தில் சாதகமான முறையில் மூலதனத்தை முதலீடு செய்து நல்ல லாபத்தை பெறுவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நீண்ட தூர பயணம் செல்ல வேண்டியிருக்கும், அத்தகைய பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
நீங்கள் வேலைத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால், அதாவது நீங்கள் பணிபுரியும் தொழில்முறை என்றால், நீங்கள் செய்யும் எந்த வேலையிலும் திருப்தி அடைவீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலை தொடர்பாக நீண்ட தூர பயணம் செல்லலாம். மறுபுறம், உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். உங்கள் வணிகத்தின் திசையை மாற்ற வேண்டும் மற்றும் உங்கள் வணிகத்திற்கு சாதகமான முடிவுகளை தரும் சில புத்திசாலித்தனமான கொள்கைகளை கடைப்பிடிக்க வேண்டும். உங்கள் மனைவியுடன் ஒரு நல்ல உறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் காணப்படுவீர்கள் மற்றும் நீங்கள் பராமரிக்கக்கூடிய நல்ல பிணைப்பின் காரணமாக இது சாத்தியமாகும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் நல்ல உற்சாகத்தால் உங்கள் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். இருப்பினும், தலைவலி போன்ற சிறிய பிரச்சனைகள் தொடரலாம். கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் மற்றும் 6ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகும். இப்போது உங்கள் 6ஆம் வீட்டில்தான் அமர்கிறார். உங்கள் தொழிலில் வெற்றி பெறுவதிலும் எடுக்கும் முயற்சிகளிலும் சில தாமதங்களை சந்திக்க நேரிடும். உங்கள் பிள்ளைகளின் முன்னேற்றம் மற்றும் பணப் பிரச்சனைகளைப் பற்றி நீங்கள் கவலைப்படுவீர்கள். நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலையில் சிக்கிக் கொள்ளலாம், இதனால் நீங்கள் அதிக கடனை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் நீங்கள் பணிபுரியும் நிபுணராக இருந்தால், இந்த காலகட்டத்தில் வேலையில் வெற்றியை அடைவது உங்களுக்கு எளிதாக இருக்காது. இந்த நேரத்தில் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தம் இருக்கும், அதை கடக்க நீங்கள் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த மாதம் லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் நீங்கள் சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய கூட்டாண்மையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் அன்புக்குரியவர்களுடனோ அல்லது உங்கள் வாழ்க்கைத் துணையுடனோ நல்ல உறவைப் பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் மனைவியுடனான ஈகோ பிரச்சனைகளால் நீங்கள் தொந்தரவு செய்யப்படலாம், இதன் காரணமாக உங்கள் கருத்துக்களை உங்கள் மனைவியுடன் வெளிப்படையாக வெளிப்படுத்த முடியாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால்கள் மற்றும் முழங்கால்களில் வலி ஏற்படும். மன அழுத்தம் காரணமாக இந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம். துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் 4ஆம் மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 5ஆம் வீட்டில் அஸ்தமிக்கிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணிகம் மற்றும் பந்தயம் பற்றி நினைத்தால் நீங்கள் இங்கே நல்ல வெற்றியைப் பெறலாம். இருப்பினும், நீங்கள் அன்பு மற்றும் பாசம் இல்லாததை உணர்வீர்கள், அதை உங்கள் உறவினர்கள் மற்றும் அன்பானவர்களிடம் காட்ட மாட்டீர்கள். வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் உங்களால் அதிக பணம் சம்பாதிக்க முடியாமல் போக வாய்ப்புள்ளது. வணிகத்துறையுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரர்கள் உங்களால் அதிக பணம் சம்பாதிக்க முடியாமல் போக வாய்ப்புள்ளது. நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடலாம். உங்கள் வணிகத்தில் ஸ்திரத்தன்மையை அடைய நீங்கள் எந்த நடவடிக்கையும் மிகவும் கவனமாக எடுக்க வேண்டும். உங்கள் தொழிலை சரியாக பார்த்தும் கேட்டும் முன்னேறினால்தான் தொழிலில் முன்னேற முடியும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் உங்கள் வாழ்க்கைத் துணை அல்லது காதலியுடன் நல்ல உறவைப் பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, மேலும் இது உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஈகோ காரணமாக இருக்கலாம். உறவைப் பற்றி பேசுகையில் உங்கள் வாழ்க்கைத் துணை அல்லது காதலியுடன் நல்ல உறவைப் பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். உங்கள் வாழ்க்கை துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது, மேலும் இது உங்கள் இருவருக்கும் இடையே உள்ள ஈகோ காரணமாக இருக்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கால்களில் வலி மற்றும் உங்கள் மூட்டுகளில் விறைப்பு தவிர வேறு எந்த பெரிய உடல்நலப் பிரச்சினைகளையும் நீங்கள் சந்திக்கப் போவதில்லை. விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் 3வது மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது 4வது வீட்டில் அஸ்தமாகிறார். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் சுகபோகம் குறையும். இந்த நேரத்தில் உங்கள் வீடு தொடர்பான சில பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும்.
சனி அஸ்தமனத்தின் போது உங்கள் தாயின் உடல் நலத்திற்காக அதிக பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக திருப்தியை பெற முடியாது, ஏனெனில் உங்கள் மீது அதிக வேலை அழுத்தம் இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் மேலதிகாரிகளின் கண்டிப்பை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும். லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் சாத்தியமாகாது. உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் நீங்கள் அதிக மகிழ்ச்சியைத் தக்க வைத்துக் கொள்ள மாட்டீர்கள், ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் பங்குதாரர் உங்களுடன் நேர்மையாக இருக்க முடியாது. உங்கள் மனைவியுடன் நேர்மை இல்லாததால், அவர்களுடன் தொடர்பில்லாததாக நீங்கள் உணரப் போகிறீர்கள். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் நீங்கள் அதிக ஆற்றலை பராமரிக்க முடியாது, இதன் காரணமாக முதுகுவலி போன்ற பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். தூக்கம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் 2வது மற்றும் 3வது வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது உங்கள் 3வது வீட்டில் அஸ்தங்கமாகிறது. சனிப்பெயர்ச்சியின் போது தகவல் தொடர்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியிலும் தாமதம் ஏற்படலாம். சனிப்பெயர்ச்சியின் போது தகவல் தொடர்பு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் உங்களுக்கு ஒரு சோதனை நேரமாக இருக்கும். பணி அழுத்தத்தால் சுமையாக உணர்வீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் சக ஊழியர்களிடமிருந்து தடைகள் மற்றும் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிதமான லாபம் கிடைக்கும். நீங்கள் வியாபாரம் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தால் நல்ல லாபம் சம்பாதித்து வெற்றியின் உச்சத்தை அடையலாம். இந்த காலகட்டத்தில் அதிக பொறுப்புகள் காரணமாக நீங்கள் லாபம் மற்றும் நஷ்டம் ஆகிய இரண்டையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியை அடைய முடியாது. புரிதல் இல்லாததால் இப்படி நடக்க வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் உங்கள் பற்கள் மற்றும் கால்களில் வலி இருக்கும். உங்கள் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதால் இது நிகழலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் முதல் மற்றும் 2வது வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது உங்கள் 2வது வீட்டில் அஸ்தங்கமாகிறது. இந்த காலகட்டத்தில் பாதுகாப்பின்மை உணர்வும் உங்கள் வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது. இந்த நேரத்தில் உங்கள் வேலையில் ஒரு மாற்றத்தைக் காண்பீர்கள், உங்கள் வேலையில் திருப்தி இல்லாததால் இது நிகழ வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டத்தில் வேலையில் திருப்தி இல்லாதது உங்கள் வேலை தொடர்பாக நீங்கள் செய்த தவறான திட்டமிடல் காரணமாக இருக்கலாம். சரியான திட்டமிடல் மற்றும் வணிகத்தை நோக்கிய உங்கள் அணுகுமுறை காரணமாக உங்கள் வணிகத்தில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். எந்த தொழிலை செய்தாலும் லாபம், நஷ்டம் இரண்டுமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைத் துணையுடன் சுமூகமான உறவை பேணுவதற்கான நிலையில் நீங்கள் இருப்பதாக தெரியவில்லை, ஏனெனில் உங்கள் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் புரிதல் இல்லாமை காரணமாக ஏற்படும் தகராறுகள் மற்றும் வாக்குவாதங்கள் அதிக வாய்ப்புள்ளது. கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் உங்கள் கண்களில் எரிச்சல் மற்றும் பல்வலி ஏற்படலாம். இது தவிர வயிறு தொடர்பான பிரச்சனைகளும் உங்களை தொந்தரவு செய்யலாம். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் முதலாவது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும், இப்போது உங்கள் லக்னத்திலாதாவது முதலாவது வீட்டில் அஸ்தங்கமாகிறது. உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், ஏனெனில் இந்த நேரத்தில் நீங்கள் பல் தொடர்பான வலி மற்றும் கண் தொற்றுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்.
கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பான சவால்களையும் நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். உங்கள் வேலை முறை மற்றும் அதிக பயணம் ஆகியவற்றில் மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் வணிகத்துறையுடன் தொடர்புடையவராக இருந்தால், கூட்டாளர்களுடனான கூட்டுறவில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் வியாபாரம் தொடர்பாக நீங்கள் எடுக்கும் தவறான முடிவுகளால் லாபமின்மை ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதி இழப்பை சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் அதிக பணம் பெறுவது எளிதாக இருக்காது. உறவு முறையில் ஈகோ பிரச்சனைகளால் உங்கள் மனைவியுடன் மோதல்களை சந்திக்க நேரிடலாம். இதற்காக உங்கள் கூட்டாளரை புரிந்துகொண்டு பரஸ்பர நம்பிக்கையையும் அன்பையும் பராமரிக்கவும், அவர்களுடன் சரியான ஒருங்கிணைப்பை பராமரிக்கவும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இரவில் தூக்கமின்மையை நீங்கள் சந்திக்க நேரிடலாம், இதன் காரணமாக உங்கள் மன அழுத்தம் அதிகரிக்கும். இதைத் தவிர்க்க நீங்கள் தியானம் செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு சனி உங்கள் 11வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 12ஆம் வீட்டில் அஸ்தங்கமாகிறது. உங்கள் வாழ்க்கையில் லாபமின்மையைக் காண்பீர்கள், இதனால் நஷ்டத்தையும் சந்திக்க நேரிடும். இந்த நேரத்தில் உங்கள் பொறுமை குறைந்து போகிறது மற்றும் உங்கள் ஆர்வங்களை ஊக்குவிக்கும் பல நல்ல வாய்ப்புகளையும் இழக்க நேரிடும். உங்கள் வேலையை இழக்கும் அல்லது சிறந்த வாய்ப்புகளுக்காக உங்கள் வேலையை மாற்றும் சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த கடின உழைப்பை செய்தாலும் சரியான அங்கீகாரத்தை பெற முடியாது. திடீர் பண இழப்பை சந்திக்க நேரிடும். இது உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் அதிக நஷ்டத்தை சந்திக்க நேரிடும் மற்றும் நீங்கள் எதிர்பார்க்காத இழப்புகளும் திடீரென்று நிகழும். வியாபாரத்தில் தற்போதைய சூழ்நிலையில் நீங்கள் சரியான வேகத்தில் இருக்க வேண்டிய தேவை அதிகமாக இருக்கும். உங்கள் மனைவியுடன் நீங்கள் தகராறுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், இதன் காரணமாக நீங்கள் அவர்களுடன் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடலாம். உங்கள் வாழ்க்கை துணையுடனான உங்கள் உறவுக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை மற்றும் உங்கள் குடும்பத்திலும் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். கும்ப ராசியில் சனி அஸ்தங்கம் நீங்கள் தொடைகள் மற்றும் கால்களில் வலியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மன அழுத்தம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததால் இதுபோன்ற உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம்.